அனைவருக்கும் காலை வணக்கங்க. இன்றைக்கி உளுந்தங்கஞ்சி செய்வதுக்கு இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் பச்சரிசி. இப்போ இதை நல்லா கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். ஊற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஒரு 20 நிமிஷமே ஆயிடுச்சுங்க, ஊறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரிசியை ஒரு சுற்று விட்டுட்டு உளுந்து போட்டு கொஞ்சம் நரன்னு, ரொம்ப நரன்னு இல்லைங்க, லைட்டாக எடுத்துக்குவோம். அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இதில் கொஞ்சம் தேங்காய் பத்து போட்டுக்கிட்டேன். போட்டு அரைச்சோம்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அந்த தண்ணி, கழுவுன தண்ணி எடுத்து ஊற்றி தண்ணி ஆட்ட கரைச்சி எடுத்துக்குவாங்க. இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிக்குங்க. இப்போ அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு கொஞ்சம் கைவிடாத கிளறலாம். நல்லா கொதிச்சிருச்சுங்க. நல்லா வாசம் கமகமன்னு வருது. நம்ம இப்போ காய்ச்சி வச்சிருக்கிற கருப்பட்டி பாக்குங்க, அதை ஊற்றிக்குவோம். கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். அந்த இனிப்பை தூக்கி கொடுக்கறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்குங்க. கீனி வச்ச சின்னதாக பொடி பொடியாக நறுக்கி வச்ச தேங்காயை போட்டுக்கலாங்க. உடைச்சி வச்ச வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. சூப்பரான உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்படி சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நெடக்கடலை இந்த இதெல்லாம் தேங்காயெல்லாம் வாயில் மாட்டும் போது கருக்குன்னு நல்லா இருக்கும். நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப சத்தான ஹெல்த்தியான ஒரு கஞ்சிங்க, உளுந்தங்கஞ்சி. கருப்பட்டி பாகு ஊற்றி செய்தது. நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள். தேங்க்யூ.